தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒவ்வொரு தொகுதி பத்தியும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப விளக்கமாவே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி தொகுதி. தொகுதி மறுசீரமைப்பின் போது ஹொசூர், கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளிலிருந்து சில பகுதிகள் பிரிக்கப்பட்டு வேப்பனஹள்ளி தொகுதி உருவாக்கப்பட்டது. இந்த தொகுதியில் மொத்தம் 2,22,906 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,14,461 பேர், பெண் வாக்காளர்கள் 1,08,437 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 8 பேர். இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளும் சமபலத்துடன் உள்ளன. இத்தொகுதியின் எம்எல்ஏவாக திமுகவை சேர்ந்த செங்குட்டுவன் இருக்கிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், உருதுன்னு இந்த 4 மொழியையும் பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய தொகுதி வேப்பனஹள்ளி. இந்த தொகுதியினுடைய சிறப்பம்சங்கள் என்ன முதல்ல பார்த்துலாம். வேப்பனஹள்ளியை பொறுத்தவரை ஒருபுறம் கர்நாடகம், மறுபுறம் ஆந்திர மாநில எல்லைகளை கொண்டதாக உள்ளது. முற்றிலும் விவசாயத்தையும் அதனை சார்ந்த தொழில்களையும் பிரதானமாக கொண்டது இந்த தொகுதி. சூளகிரி பகுதியில் கொத்தமல்லி, புதினா, சின்ன வெங்காயம் உள்ளிட்டவையும், ராயக்கோட்டை பகுதியில் அதிக அளவில் தக்காளி சாகுபடியும் நடக்கிறது. இங்குள்ள தக்காளி மண்டிகள் மூலம் நாடு முழுவதும் தக்காளிகள் விற்பனைக்காக அனுப்பப்படுகின்றன. இத்தொகுதி நாட்டின் மிகப்பெரிய தக்காளி சந்தையாக இருக்கிறது. அடுத்தபடியாக சாமந்தி, செண்டுமல்லி போன்ற பூ வகைகளும், கத்தரி, பீன்ஸ் போன்ற காய்கறிகளும் சாகுபடி செய்யப்படுகின்றன. தொகுதியை பத்தி பார்த்துட்டோம். இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு வேப்பனஹள்ளியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக போயிருக்கார் இல்லையா, அவரை பத்தி பார்க்கலாம். வேப்பனஹள்ளி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக திமுகவை சேர்ந்த செங்குட்டுவன் இருக்கிறார். 60 வயதாகும் இவர் பள்ளி படிப்பு முடித்துள்ளார். அரசு பேருந்து ஓட்டுநராக இருந்த இவர் பிறகு திமுகவில் போக்குவரத்து தொழிற்சங்க பொதுச் செயலாளராக இருந்தார். ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்ட செயலாளர், மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை வகித்த செங்குட்டுவன் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக அவைத்தலைவர் பொறுப்பு வகித்து வருகிறார். 2006ஆம் ஆண்டு தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செங்குட்டுவன் கடந்த தேர்தலில் வேப்பனஹள்ளி எம்எல்ஏவானார். வேப்பனஹள்ளி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு செங்குட்டுவன் திமுகவை சேர்ந்தவர். இவர் இந்த தொகுதிக்கு போன சட்டமன்ற தேர்தலப்போ என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரு, ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நிறைவேற்றிருக்காரான்னு தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன செஞ்சிருக்கேன், என்னென்ன செய்யல, ஏன் செய்யலன்னு திரு செங்குட்டுவனும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பார்க்கலாம். அங்கே சட்டமன்ற தொகுதி அறிவித்து முதல்ல எம்எல்ஏ வந்தவர் அவர் தான். அதை எதுவுமே செய்ய கிடையாது, எதுவுமே செய்யலை. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிற முதலாக அறிவிக்கப்பட்ட அந்த நிதியின் அடிப்படையில் தான் இந்த 4.5 ஆண்டு காலமாக ஏதோ என்னால் முடிந்தது இந்த தொகுதிக்கு மக்களுடைய அடிப்படை தேவைகளான குடிநீர் பிரச்சனை, சாலை வசதிகள், அதேபோல் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நான் என்னுடைய நிதியிலிருந்து பணத்தை ஒதுக்கி செய்து கொண்டிருக்கிறேன். வியாபாரம் இறங்கி இது வரைக்கும் எந்த வேலும் செய்யலை, இந்த ரோடும் செய்யலை, தண்ணி இல்லை, அவர் ஆஃபீஸ்க்கே வரல. எங்க இந்த ஆட்சியில் 2012ஆம் ஆண்டு எனக்கு தேவையான சட்டமன்ற அலுவலகத்தை கட்டுவதற்காக கட்டினார்கள். 2012ஆம் ஆண்டே கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த தேதி வரையில் அந்த சட்டமன்ற அலுவலகத்தை என் கையெழுத்த ஒப்படைக்கலை. என்ன காரணம்னு சொன்னால், அது சமூக விரோத கூடாரமாக மாறியிருக்கு. வேப்பனஹள்ளியில் கட்டப்பட்டிருக்கிற சட்டமன்ற அலுவலகம் சமூக விரோத கூடாரமாக மாறியிருக்கு. இன்று தேதி வரையில் இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த கட்டிடத்தை எம்எல்ஏ என்கிற முறையில் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆனால் ஒப்படைக்காமல் இருக்கிறார்கள். மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வேப்பனஹள்ளிக்கு ஒரு முக்கிய தெருக்களான இந்த பொம்மிடிப்பேட்டை, மஜித்தெரு, இந்த மாதிரி தெருக்களுக்கு வேப்பனஹள்ளி குடிநீர் திட்டம் ரீச் ஆகுது. கொஞ்சம் தெருங்களுக்கு இன்னும் ரீச் ஆகலை. கேட்டால் நம்ம எம்எல்ஏ சாருக்கு கேட்டால் நான் ஆளுங்கட்சியில் எதிர்கட்சி, எனக்கு எந்த விதமான ஃபண்ட்ஸும் அலாட்மெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்றாரு. தொகுதியில் தலைவர் கலைஞர் ஆட்சியில் 1928 கோடி ரூபாய் கொண்டு வந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இந்த தொகுதி முழுவதும் இன்னும் கிட்டத்தட்ட 50% மக்களுக்கு அந்த தண்ணீர் போய் சேரவில்லை. வேப்பனஹள்ளி ஒன்றியத்தில் மட்டும் 120 ஹேபிடேஷனுக்கு இன்னும் அந்த தண்ணீர் போய் சேரலை. அதே போல் சூளகிரி மேலுமலை என்ற சூளகிரி ஒன்றியம் மேலுமலை கிராமத்தில் கிட்டத்தட்ட 90% கிராமங்களுக்கு இன்னும் தண்ணீர் போய் சேரலை. உங்களுடைய வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியானது மிகவும்
வேலை இல்லாத ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. வேலை வாய்ப்பே இங்கே கிடையாது. வேலை வாய்ப்பு வேண்டுமென்றால் இங்கு அருகாமையில் இருக்கிற பெங்களூருக்கும் அருகாமையில் இருக்கிற ஆந்திரா மாநிலத்துக்கும் செல்கிறார்கள். ஆகையினால எங்களுக்கு தயவு கூர்ந்து பெரிய ஒரு தொழிற்சாலையை வருகின்ற அரசாங்கம் எங்களுக்கு செய்து கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். ஊரில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்தால் ஒரு 100 பேர் சேரலாம், ஒரு இது செய்யலாம். அது ஃபேக்ட்ரி இல்லை, ஒன்றும் இல்லைங்க. வேப்பன்பள்ளி ரொம்ப முன்னே இருந்த மாதிரியே இருக்குது. எவ்வளோ சின்னப்பா சொன்னால் கூட கவனிக்கிறதில்லை. போதிய அளவு தொழிலாளர்களுக்கு அல்லது பாதிக்கப்பட்ட அந்த பகுதி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிற அளவுக்கு எந்த தொழிற்சாலையும் கிடைக்கல. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் வேப்பன்பள்ளி தொகுதியை ஒட்டிய போலுப்பள்ளியில் 90 ஏக்கராவில் ஒரு சிப்காட் வளாகத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் 90 ஏக்கராவில் உருவாக்கி தந்தார்கள். உருவாக்கி தந்ததோடு மட்டுமல்லாமல் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அத்தனையும் அதற்காக செய்து முடிக்கப்பட்டு மனைகளெல்லாம் பிரிக்கப்பட்டு அந்த பயனாளிகளுக்கு ஒப்படைக்கிற அந்த சூழ்நிலை இருக்கிற போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆகவே இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 5 ஆண்டு காலம் 4.5 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 4.5 ஆண்டு காலத்திலே அந்த போலுப்பள்ளி சிப்காட் தொழிற்சாலை சிப்காட் பகுதியில் அமைய இருந்த அந்த தொழிற்சாலையில் இந்த அரசு எந்தவித முயற்சியும் எடுக்காமல் இன்று வரை அப்படியே கிடக்கிறது.